வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ பிரான்ச்சில் நம்ம 30 சம் பார்க்க போகிறோம். அது கொஷின் பார்த்துலாம். ரீட்டா அண்ட் கோ ஹேவிங் த ஹெட் ஆஃபீஸ் அட் கேரளா ஹேஸ் அ பிரான்ச் இன் சென்னை whose details for the year 2016 to 17 given below. Stock 1/4/2016 22,000, debtors வந்து 1/4/2016 12,350, petty cash 1/4/2016 வந்து 720. இதெல்லாம் ஓப்பனிங். to goods sent to branch வந்து 1,12,340. cash sales வந்து 8,240. credit sales also is given 1,73,260. goods sent to branch salary, rent, petty cash 6,200, 3,900, 3,000 also given. stock at the branch 31st March 19,220. debtors at a branch 31st March 38,440. petty cash at a branch வந்து 600. கிரியேட் a branch அக்கௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஓப்பனிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் கொடுக்கல. ஆனால் கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் இஸ் கம்பல்சரி. ஸோ அதுக்கு நம்ம டேட்டாஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரான்ச் அக்கௌண்ட் போடுப்போம். சம் நம்பர் 30 எழுதிக்கோங்க. முதல்ல டேட்டாஸ் அக்கௌண்ட் போட்டுடலாம். டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் இங்கே எழுதுங்க. ஓப்பனிங் டேட்டாஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 12,350. அதுக்கப்புறமா பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட்டாஸ் வந்து 38,445. அதுக்கப்புறமா டு கிரெடிட் சேல்ஸ் நிறைய என்ட்ரிஸ் தரமாட்டாங்க. நான் ஃபார்மேட்டில் வந்து நிறையா கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க என்ட்ரிஸை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். 1,73,260. இப்போ இதனுடைய டோட்டல் நம்ம போட்டுடலாம். டோட்டல் வந்து 1,85,610. இதை க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு பை கேஷ் ரிசீட் கிடைக்கும். கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1,47,165. இப்போ நம்ம பிரான்ச்சு என்ன பிரான்ச், கேரளா பிரான்ச் அக்கௌண்ட்டா கேரளா பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் காலம் கிரெடிட் காலம் போட்டு பர்டிகுலர் போட்டு 4 போர்ஷனாக பிரிக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பெரிய சம் வரும்போது 4 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. ஒரே மாதிரி செஞ்சுட்டு போகலாம். ஒரு சின்ன சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் தான். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுன் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் லைபிலிட்டிஸ். இங்கே வந்து பேங்க் எழுதணும், பை பேங்க். இங்கே வந்து டு பேலன்ஸ் கேரி டவுன் டு பேங்க். இப்போ நம்ம கொஷினில் இருக்கிறத லைனாக போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கு, டேட்டாஸ், பெட்டி கேஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா. அப்போ அதில் நம்ம இங்கே ஸ்டாக் ஓப்பனிங்லாம் இங்கே நான் எழுத போகிறேன். ஸ்டாக் வந்து 22,000. டெப்டாஸ் வந்து டேட்டாஸ் 12,350. பெட்டி கேஷ் வந்து 720. டோட்டல் 35,070. அடுத்தது கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் கொடுத்துருக்காங்க. கொஷினில் பாருங்கள், டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1,12,340. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பெட்டி கேஷாக கொடுத்துருக்காங்க. சேலரி, ரெண்ட்டு அதெல்லாம் இங்கே எழுதிக்கலாம். சேலரி 6,200, ரெண்ட் வந்து 3,900, பெட்டி கேஷ்
கேஷ் அட் பிரான்ச் வந்து 3000. ஸோ இதையும் ஆட் பண்ணி 1,31,100. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக், அதாவது ஸ்டாக் அட் எ பிரான்ச் 31st மார்ச்சா. அப்போ இதை க்ளோசிங்லாம் இங்கே எழுதுவோம். ஸ்டாக் வந்து 1,19,220. டெட்டாஸ் 38,445. petty cash 600. total 58,265. இப்போ நம்ம எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டோமான்னு பாருங்கள். இல்லை, எங்கே கேட்கலாம், கேஷ் சேல்ஸ் போஸ்ட் பண்ணல பாருங்கள். கேஷ் சேல்ஸ் லைனாக போஸ்ட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் விட்டதுனால. 8,240. கேஷ் ரிசீவ்டு, கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். 1,47,165. இதனுடைய டோட்டல் 1,55,405. இப்போ இதனுடைய நம்ம இப்போ பிரான்ச் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இதனுடைய டோட்டல் 2,13,670. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா டு ப்ராஃபிட் வந்து 53,160. ஓகே, சம் முடிஞ்சிருச்சு. இப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டு கேஷ் ரிசீட் ஃப்ரம் டெட்டாஸ், இதுக்கெல்லாம் 2 சம் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டு சம்மும் இதே தான், கேஷ் ரிசீட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போவும் அதே தான் பார்த்துருக்கோம். இதை போட்டு எப்படி நம்ம பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.